காய்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய மலை ஒன்று காட்டியிருந்தேன்ல, அந்த மலை மேலே தாங்க ஏறிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் பெண்டு நிமிந்துருச்சு. அண்ணன் இப்போவே ரிட்டர்ன் போயிடலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. வெள்ளிங்கிரி நானே ஏறினேன். என்ன அப்படி எட்டி பார்த்தா தான் கபாலம் கலங்குது, அது வேற விஷயம். அப்போ தள்ளி விட்டு பார்ப்போம், மொத்தமும் கலங்கிரும். கேஸ் உங்களை அனுப்பி வைக்கிறோம், எடுத்து விசிறாங்க. காய்ஸ் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறோம், போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. தூக்கி இப்படி எட்டோம்னா வச்சுக்கோங்க. மடப்பையில ரிலீஸ் பண்ணா வேண்டாம், என்னால பார்க்க முடியும். வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அனுப்புடா, அப்பதான் பார்க்க முடியும். உங்களை கோளாறுல கேமரா வச்சு கெஞ்சிட்டா மாதிரி. ஐயோப்பா கேட்டால் வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பரான கிளைமேட்டு. என்ன சின்ன வேர்த்ததுக்கு காத்தடிக்குது பார்த்தியா? நல்லா சில்லுன்னு காத்தடிக்குதுங்க. சில்லுன்னா எப்படின்னா அப்படியே காற்று அப்படியே வீசலை, அப்படியே சில்லுன்னு இருக்குது. இடம் சில்லுன்னு இருக்குது, இடமும் அருமையாக இருக்குது. நீங்கள் ஒன்று பார்க்கல, இங்கே யானை வர இடமாம்பா. ஆமாம் ஆமாம், யானை சாணம் கூட இருந்தது. அதுவும் ரோட்லேயே அந்த மாதிரி இந்த மாதிரி நடந்து போகிற தரத்துலேயே இருந்தது யானை சாணம். பட் அது காலையில் டைம் போட்டதாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் காஞ்சி போயிருந்ததுங்க. இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அது காஞ்ச மாதிரி தெரியல. எனக்கு தெரியும் நேற்றாக தான் போட்டிருக்கணும். நேற்றா? ஆமாம். அது சரி, பரவாயில்ல. நம்ம போகும்போது எதுவும் குறுக்க வராமல் தான் சரி. இல்லைன்னா இந்த பள்ளத்தில் இறங்கி ஓடுற தவிர ஒரு வழி இல்லை. ஏன்னா பள்ளம் நம்மகிட்ட தான் ஏனை வராது. இறங்கி ஓடலாம் முடியாது, குதிச்சிட வேண்டியதான். குதிச்சிட வேண்டியது தான். ஏதாவது மரங்கண்ணியை பார்த்து பிடிச்சி நின்றுக்க வேண்டியது தான். எங்க கையில் ஹெல்மெட்டு ஜாக்கெட்டு இது விட்டு தான் இருக்குது. எங்கே போய் பிடிக்கிறது? பறந்து போயிட்டு இருக்கு. கரெக்ட் தான், வாஸ்தவமான பேச்சு. ஒரே ஒரு வழி இருக்கு. போடுற அவசரத்துல தலையில ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஒரே குதியா குதிச்சிருக்கோம். அது மண்டை பத்திரமா இருக்கும்பா. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? போய்கிட்டே இருக்க. ஆச்சு 5 நிமிஷம். 2 கிலோமீட்டர் பையா, 2 கிலோமீட்டர். இங்க தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இங்க அருவி இருந்திருக்கு. ஆமாம் ஆமாங்க, அருவி நீர் அருவி இங்கே தாங்க ஊற்றி இருக்குது. பசங்க புத்தி இன்னும் மாறல பார்த்தீங்களா? என்னது கேரளாவா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தா பாறை மேலே எழுதி வச்சுட்டு இருக்கானுங்க. கரெக்ட் தான். ஜே லவ் ஏ, பி லவ் எஸ், ஏ லவ் பி, ஏ லவ் பி, ஏ லவ் பி, ஏ நானு, பி நானு, பி நானு, ஏ நானு, பி நானு. ஏன்னா நானே லவ் பண்றேன், வேலை முடிஞ்சிச்சு. செல்ஃப் லவ், செல்ஃப் லவ். என் பேர் அபி, ஏல இருக்கு ஏ, பின்னு கூப்பிடுவாங்க, அதனால பி, ஏ லவ் பி. போடுங்க போடுங்க. முன்னாடி போனீங்க போயிட்டாங்களாட்டு இருக்க. முன்னாடி நம்ம தான் லேட்டு. நம்ம லாக் பண்ணிட்டு போறோம். இதுதான் நம்ம பொழப்பு, இதுதான் நம்ம பொழப்பு. நம்ம அவசர அவசரமா போக சொல்ல. நம்ம இப்படிக்கா பார்த்தாவே கொஞ்சம் கிருட்டுன்னு தான் இருக்குது. ஓகே, இந்த மலை என்கிட்ட அவங்க இன்னும் எம்பிட்டு தூரம் நடக்கும்னு தெரியல, போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம். നല്ല വെയിലാ, പൊള്ളുന്ന വെയില്. ഫോട്ടോ ഉച്ചക്കത്തെ ഫോട്ടോ ഒക്കെ ഇട്ടാൽ മതിയായിരുന്നു ഗൂഗിളിൽ. നല്ല വെയിലാ, നല്ല. ഇനി അങ്ങോട്ടാ ടാസ്ക് കയറാൻ കുറേ ഉണ്ട്. இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் ஆனது வேஸ்ட்டா? போடா, உனக்கு என்ன ட்ரெக்கிங் தானே, மேலே போயிட்டு. போகிற ட்ரெக்கிங் நல்லா இருக்கும். அங்கே போய் வெயிலில் காயறது எனக்கு தானே தெரியும். கேஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை வெயிலாங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன சொன்னாங்க? இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, போங்க கொஞ்சம் வெயில் காஞ்சிட்டு வாங்க அப்படின்றாங்களா? அங்கேருந்து உங்களை உருட்டி விட்டுறாங்க. சும்மா சொல்ல வேண்டியது தான்.
ஆச்சு வந்தாச்சாம்மா. இனிமேல் கூகுளில் போடும்போது மத்தியானம் வெயில் அடிக்கிற மாதிரி போடுங்கடா. நாங்கள் அதை அசியூம் பண்ணி இல்லை வந்து இடம் வந்துருச்சா? இல்லை இன்னும் போகணுமா? அது சரி, இன்னும் போகணுமாங்க. வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் மொட்டை வெயிலில் வந்தது நம்மளா தாங்க இருக்கும். வியூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான வேல்யூவா. ஒரே நிமிஷம் இருங்க. காய்ஸ் இருங்க, மேலே போய் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். காய்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோங்க. வாங்க வாங்க, வெட்டிட்டு பாருங்க, வந்துட்டு இருக்காரு. ஜெயிச்சிட்டோம். அண்ணா இங்கிட்ட ஒரு பாதை போகுது, மேலே ஒரு பாதை போகுது, அங்கே பாருங்க. அவசரப்பட்டு ஓடி வந்துட்டேன். ஹெல்மெட் என்ன பண்ணுறது? அங்கே தான் வச்சிருக்கேன். ஸோ அங்கே வரைக்கும் போகணுங்கிறேன். அங்கேயா? இதுதான் இடம். ஓகே, ஏன் வரோம், யாரும் வருவாங்களா? பா செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. உருண்டோம்னா வச்சுக்கோங்க, நம்ம ஜல்லிக்கு கூட பிரயோஜனம் ஆக மாட்டேங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஹெல்மெட் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஹெல்மெட்டு ஸ்டிக்கு ஒர்த்து பெருமா. என்ன வெயிலில் வந்துட்டோம், மற்றபடி சரியான ஒர்த்து இல்லை. இந்த அளவுக்கு ஹைட்டு தான், இதோட கம்மி தான் ஏற்காடு. ஆனால் அதுவே எவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஆமாம் ஆமாம், செம்ம சில்லுன்னு இருக்குது. ஆனால் வெயிலுக்கு சும்மா போட்டு பொலன்னு பழகுது. அது என்ன டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 2:15 மணி ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான வியூ பாயிண்ட்டுங்க. முடியல, இறங்கும் போது தான் எப்படி இறங்க போகிறோமோ என்னன்னு புரியலைங்க. பட் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்க போது. ஏறும் போதே சரியான முடியல, ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. பட்டு இறங்கும் போது அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம எடிட்டர் தாங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறது. முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 360 எடுத்துகிட்ருக்கேன். இங்கே உங்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலையோட வியூவெலாம் உங்களுக்கு தெரியும். மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் வியூ இருந்துச்சு. நம்ம கீழே இறங்குறது இப்போத்தாலும் ஒரு 1 ஹவருக்கு மேலே இருங்க. கீழே இறங்கி அந்த பீச்சுக்கு போகிறங்காட்டியும் 4:30 மணி, மேக்ஸிமம் 5 மணி ஆயிரும். நேரம் குப்பருக்காக விழுந்திருப்பேன். ஓகே கைஸ், அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் விளாக் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கும் போது விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இறக்கியோட ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்பப்படுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுவாங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ். அதே மாதிரி ரைட் பண்ணுற எல்லா பர்சனும் ஹெல்மெட் போட்டுட்டு கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். பை பாய். இந்த மோட்டோ பிளாகிங்கில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய்.